ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் தெரியுதா? இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்ம வாணியம்பாடியில் ஒன் டே மதுரைக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படி இங்கே வந்தாச்சு. இங்கே வந்துட்டு இப்போ இன்னைக்கு என்னென்ன நம்ம பண்ண போகிறோம். லாஸ்ட் vlog பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குன்னு எல்லாருமே சொன்னீங்க. டே இன் மை லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப குட்டியூண்டா டே இன் மை லைஃப் எங்கடா அப்படின்னு கேட்டீங்க. ஸோ இன்னைக்கு டே இன் மை லைஃப் வரும். இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா இவங்கள வச்சுட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகாராவோட கேலக்ஸி போர்ட்டபிள் டயர் இன்ஃப்ளேட்டர் பற்றி தான். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதை வச்சு பைக்கு, காரு, ஃபுட்பால், சைக்கிள் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம காற்றடிச்சிக்கலாம். இது போர்ட்டபிள் அப்படிங்கிறதுனால நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ட்ராவல் ஃப்ரெண்ட்லி வேறு. இதில் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 3 to 150 வரை இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். இதிலே தனித்தனியாக நமக்கு டூல்ஸ் எல்லாம் கொடுத்துறாங்க. காருக்கு ஏற்ற மாதிரி, பைக்குக்கு ஏற்ற மாதிரி, பாலுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்லாம். முன்னாடியே நான் சொன்ன மாதிரியே நமக்கு வேணுங்கிற மோட் செட் பண்ணிக்கலாம். பால், காரு, சைக்கிள் அந்த மாதிரி. இந்த இடத்துல அதே மாதிரி PSI இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் டார்ச் லைட்டும் எமர்ஜென்சி SOSும் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே போட்டு காட்டுறேன். நான் காரில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டான அளவு வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு கம்மியாகவே காற்றடிச்சு முடிஞ்சிருது ஒரு டயருக்கு. அதே மாதிரியே இந்த பாலில் பாருங்களேன் எவ்வளோ காற்று கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு லைவாகவே போட்டு காட்டுறேன். இதுவுமே 1 நிமிஷத்துக்கு கம்மியாகவே ஃபாஸ்ட்டாக ஃபுல்லாக காற்றடிச்சு முடிஞ்சிருது. செம ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இது 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடையே வந்துடுது. இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது. நான் 1 நிமிஷத்துக்கு கம்மியாகவே இந்த வாலிபாலில் ஃபுல்லாக காற்று ஃபுல் பண்ணிட்டேன். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. இதை கேரி பண்ணுறதுக்கு நமக்கு சூப்பரான ஒரு பவுச்சும் இதிலே வந்துடுது. ஸோ இந்த சூப்பரான ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கிட்டு எங்கக்கா இதோவா பூஜை பாருங்க, முட்டை போட்டு அங்கே இல்லையா? கிட்ட அங்கே இல்லை. யாருது வாய் நெகத்தை கடிக்கிறாண்டிவன். கடுப்பேத்துவோமா? மத்தியானம் காலையில் நம்ம வந்து இன்ட்ரோ எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மத்தியானம் ஆன்ட்டி பிரியாணி செஞ்சாங்க. பிரியாணி 65 எல்லாம் அது வந்துட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சாப்பிட்டுட்டு தூங்கியா. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். எதுக்காக வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஒரு சின்னோண்டு ஒரு வேலை இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே 2 ப்ரொமோஷனும் இருந்துச்சு. அதையும் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. இப்போ வந்துட்டு நமக்கு கிருஷ்ணகிரி பைபாஸில் தான் நமக்கு பஸ் இருக்குது. ஸோ வந்து கிச்சு, அபி, நிம்மி, கிட்டு எல்லாரும் நிம்மி, கோக்கி, கிட்டு எல்லாருமே வந்து நம்மளை பஸ் ஏற்றி விட்றாங்க. நான் இங்கேருந்தே பஸ் ஏறிக்கிறேன்டா. இங்கேருந்து என்னது வாணியம்பாடி பைபாஸ் தான். வாணியம்பாடி பைபாஸில் இருந்து பஸ் ஏற்றி விடுங்கடா, நான் போய்க்கிறேன் அப்படின்னா வந்து ஆன்ட்டி வந்து இதெல்லாம் இல்லை, நைட் டைம் ஆயிடுச்சு, இவங்களே கொண்டு வந்து விட்டுட்டோம்னு. இங்கேருந்து ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hour என்னமோ ஆகும் போல். இப்போ அவன் பிள்ளைங்க இங்கேருந்து போகிறதுக்கு 1.5 hour, வர்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். நான் வேணான்னு சொன்னேன், ஆனால் கேட்டுக்கல. இவங்க நான் கொண்டு வந்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே கிட்டு பார்த்த குட்டிக்கார அடிச்சிட்டு இருக்கான். இங்கே வாங்க. என்ன பண்ணீங்க இன்னைக்கு காலையிலேருந்து? பிரியாணி சாப்பிட்டீங்களா? நாளைக்கு எக்ஸாம் முடி. ஸோ இவனுக்கு எக்ஸாம், அதனால தான் இப்போ உடனே கிளம்புறோம். அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 நாள் தங்கிட்டு போகிறது தான் பிளானு. ஆனால் இப்போ இவனுக்கு எக்ஸாம் இருக்கு. ஸோ அதனால் இப்போ கிளம்பிட்டேன். எக்ஸாம்னா ஆனுவல் எக்ஸாம் கிடையாது, நார்மல் எக்ஸாம். வாங்க நான் பேசுகிறேன். இன்னும் கொஞ்சம் நாளில் இது லீவ் விட போகிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட அம்மா தானேம்மா இங்கே வந்துட்டு டூர் பிளான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் டூர். எல்லாருமே குக்கியோட அம்மா, நம்ம அம்மா, இங்கே ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒன்றா பிளான் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நாகப்பட்டினம் போனது தெரியும். போட்டு விட்டையா? அவர் டைப்பரை கொண்டு வந்து கொடுத்து போட்டு விட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நாங்கள் டூர் போவோமா? எல்லாத்தையும் இழுத்து போட்டுருவோம். கிட்ட இங்க பாரு. இந்த
நம்மளாலே தட்டுக்க முடியாது, நம்ம டைப்பர் போட்டாச்சு. ஆமா பூஜை வருங்க. ஆ கிட்ட அம்மா ஊருக்கு போட்டா, அம்மா ஊருக்கு போட்டா. ஓ அவனே அழைச்சிட்டு தான், அண்ணனே அழைச்சிட்டு தான் ஊருக்கு போட்டா. நவருங்க. அப்பா எங்க? அப்பா கூப்பிடுங்க. அப்பா கார் எடுத்துட்டு வந்துட்டானா? பாய் ஸ்டிமா, பாய்டி தங்கோ. ஓகே பாய். போயிட்டு வாங்க. பாய் அங்கிள் போயிட்டு அங்கிள். பாய் பாய்டா. பாய்டா. சரிங்க.